வணக்கம் தோழர்களே. பாலஸ்தீன் மீதான இனப்படுகொலை போர் துவங்கி இன்றோடு 229 நாட்கள் ஆகிறது. இந்நிலையில் பல நிகழ்வுகள் சர்வதேச அளவில் இருந்தாலும் அவை அனைத்தையும் நாம் பேச வேண்டியிருக்குது. பேச வேண்டிய தேவை இருக்கிறது. அதற்கு முன்பாக நாம் நேற்று பேசியிருந்த காணொளியில் ஒரு தோழர் ஒரு பின்னூட்டம் இட்டிருந்தார். அவர் புதிதாக நம் காணொளிகளை பார்க்க தொடங்கியிருப்பார் என்று நினைக்கிறேன். அது குறித்து நாம் இன்று பேசவிருக்கிறோம். நம்மோடு தோழர் செந்தில் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் செந்தில் தோழர். வணக்கம் தோழர். தோழர், நம்ம நேத்து பேசியிருந்த இதுல வீடியோவோட கோர் பாயிண்ட் என்ன அப்படின்னா, அந்த ஐசிசி அ பரிந்துரை பண்ணியிருந்த கைது செய்யணும் அப்படின்னு பரிந்துரை பண்ணியிருந்த இஸ்ரேல் தரப்புல 2 பேருக்கும், பாலஸ்தீன் தரப்புல 3 பேருக்குமான இது. அத நீங்க பேசியிருந்தீங்க. அத நம்ம அதிலேயே சொல்லியிருந்தோம். ஏன் ஹனியேவ் பேர கூட இவங்க கொண்டு வந்திருக்காங்க. ஹனியேவ் பேர கொண்டு வந்தது இதுக்கு தானே போவும். அவங்களுடைய பேச்சுவார்த்தை தடை பண்ணுமே அப்படின்னு. ஆ நீங்க சொன்னதோட ஈக்குவேஷன் புரியுது. நம்ம தோழர்களுக்கு எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும். பட் ஒரு தோழர் கேட்டிருக்காரு. முகமது தாரிக் அப்படின்னு. விக்டிம்ஸ் அண்ட் கிரிமினல்ஸ் ஆர் ஈக்குவேட்டட். அதாவது குற்றம் செய்தவர்களையும், பாதிக்கப்பட்டவர்களையும் ஒண்ணா நீங்க பேசிட்டீங்க அப்படின்னு அவரு சொல்றாரு. யூ யுவர் டாக் இஸ் ட்ரைங் டு ஜஸ்டிஃபை அரெஸ்ட் வாரண்ட் ஃபார் விக்டிம்ஸ் ஹூ ஆர் பீயிங் பனிஷ்டு ஃபார் 75 இயர்ஸ் அண்ட் ஆல்சோ ரெசிஸ்டிங் தி ஆக்குபேஷன் ஃபார் லாஸ்ட் 75 இயர்ஸ் வித் லீகல் ரைட்ஸ் டு ரெசிஸ்ட் அப்படின்னு. இவரு தப்பா புரிஞ்சுக்கிட்டாரா? இல்ல இவரு முதல் முறையா நம்ம காணொளிய பார்க்குறாரா தெரியல. இத எப்படி பார்க்குறீங்க? ஆ தோழர், அந்த தோழர் அத என்ன மாதிரி பார்த்தாரு என்னன்னு தெரியல. நம்ம சில விஷயங்கள தெளிவுபடுத்திட்டு அடுத்து நகரலான்னு நினைக்கிறேன். ஏன்னா, நம்ம ஒவ்வொரு வீடியோலயும் நம்ம என்ன மாரி இந்த வி இந்த இந்த பாட்காஸ்ட்ட நம்ம வடிவமைச்சு கொண்டு போறோங்கிறது ஐ திங்க் தோழர்கள் இவ்வளவு காலம் பார்த்திருந்தாங்கன்னா, கண்டிப்பா அத புரிஞ்சுக்க முடியும். நம்ம என்ன ஒரு பின்னணியோட அத பேசுறோம் அப்படிங்கிறத. பல இடங்கள்ல நம்ம நடக்கிற சம்பவங்கள் என்ன? அதனுடைய பொலிட்டிக்கலான நோக்கம் என்ன? நம்ம இரு தரப்புல இருந்தும் பொலிட்டிக்கல் நோக்கத்த பத்தி பேசுறோம். ஒண்ணு ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் தரப்புல இந்த ஸ்ட்ராட்டஜி எதுக்காக வைக்கப்படுது அப்படிங்கிறத நம்ம பேசுறோம். இன்னொரு பக்கம் அ மேற்குலக தரப்புல இருந்து ஏன் இந்த ஸ்ட்ராட்டஜி வைக்கப்படுது அப்படிங்கிறதையும் நம்ம பேசுறோம். ஸோ இதுல இப்ப நம்ம மேற்குலக தரப்புல இருந்து ஏன் இந்த ஸ்ட்ராட்டஜி வைக்கப்படுது அப்படின்னு சொல்லி பேசும்போது, அவங்க என்ன மாதிரியான அ ஒரு நோக்கத்திற்காக என்ன மாதிரி அத டிசைன் பண்ணி இந்த இந்த ஸ்ட்ராட்டஜிய வைக்கிறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம பேசுறோம். அந்த வீடியோல தோழர்கள் போய் பார்த்துட்டு, நீங்க கம்ப்ளீட்டா அ மேற்குலக நாடுகளுக்கு ஆதரவான வீடியோவா பேசியிருக்கீங்க அப்படின்னு சொன்னா எப்படி இருக்குமோ, அந்த மாதிரி தான் இந்த மாதிரியான கமெண்ட்ஸ் நமக்கு வந்திருக்கு. ஏன்னா நம்ம நம்ம பல இடங்கள்ல நம்ம தெளிவுபடுத்தியிருக்கோம். நம்மளுடைய ஸ்டாண்டுங்கிறது அரசியல் ஸ்டாண்டுங்கிறது என்ன? நடுநிலைமைங்கிறத நம்ம ஏத்துக்கிட்டதே இல்ல. நம்ம அரசியல் ஸ்டாண்ட் என்னங்கிறத பல இடங்கள்ல தெளிவுபடுத்தியிருக்கோம். அத இன்னமும் கூட வெளிப்படையா தெளிவுபடுத்துறது சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆ பொதுவா நாங்க ஒரு சோசலிச சிந்தனை கொண்ட, இடதுசாரி சிந்தனை கொண்ட, அதே நேரத்துல வரட்டுத்தனமான சிந்தனை ஓட்டம் இல்லாத ஒரு இடதுசாரி செயற்பாட்டாளர்கள் வரிசையில வர்றவங்க தான் நாங்க. ஸோ அதனால எங்கள அடையாளப்படுத்துறதுல எந்த குழப்பமும் இல்ல. நாங்க அரசியலா அரசியலா பார்க்குறோம். அதுல இருக்கிற நன்மை, தீமைகள் எல்லாத்தையுமே ஆய்வு பண்றோம். ஆ அதுல நன்மைகளும் இருக்கும், தீமைகளும் இருக்கும். நாங்களே எந்த இடத்தையும் இந்த ஆ இத நாங்க சொல்லிட்டோம், அதனால சரிங்கிற இடத்த நோக்கி நாங்க எந்த விவாதத்தையும் கடத்துனது இல்ல. நாங்க எங்களுடைய பார்வைகள சொல்றோம். எங்களுடைய அணுகுமுறையில நாங்க அத பார்த்த விஷயங்கள், அதனுடைய வரலாற்று தொடர்பு என்ன? அது எந்த மாதிரியான விளைவுகள பல இடங்கள்ல வேற வேற இடங்கள்ல ஏற்படுத்தியிருக்கு. அது என்ன ரிசல்ட்ட நோக்கி நகர்த்துது அப்படிங்கிறத நம்ம ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்றோம். ஸோ இதுக்கு பல பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு. பல இடங்கள்ல நம்ம அத தெளிவுபடுத்தியிருக்கோம். இதுக்கு பல பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு. ஆனா அந்த கோரான அரசியல் ஆ சிந்தனை ஓட்டத்திலிருந்து மாறுபடாம, அத பல ஆங்கிள்ல நம்மளால ஆய்வு பண்ண முடியும். அதுக்கான நேரங்கள் நமக்கு கிடைக்கிறதில்ல. உண்மையா சொல்லப்போனா, ஒரு விஷயத்த பத்தி பேசணும்னா, பல கோணங்கள்ல ஆய்வு பண்ண முடியும். நம்ம ஒரு கோணத்துல எது பிரதானமான கோணமா அன்னைக்கு நம்ம
ஃபீல் பண்றோமோ, நம்மளுடைய சிந்தனைக்கு வர்றதுல எது பிரதானமான கோணமா நமக்கு தெரியுதோ, அத நாம அ எக்ஸ்பிளைன் பண்றோம். லாஜிக்கலா வந்து அது எப்படி பொருந்துது அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பிளைன் பண்றோம். ஸோ இப்ப நம்மளுடைய விளக்கங்கள்ங்கிறது, அது ஒட்டுமொத்தமா இந்த பிரச்சனைக்கு அதுதான் தீர்வுன்னோ, இல்ல அதுதான் நடக்குதுங்கிறதோ அர்த்தம் கிடையாது. நம்ம அதிலிருந்து ஒரு கோணத்தை எடுத்து எது பிரதானமா நாம நினைக்கிறோமோ, அத வந்து நம்ம பேசுறோம். ஸோ அதுல பல கோணங்கள் விடுபடும். அது எனக்கு தெரிஞ்சு தான் நம்ம பேசுறோம். ஏன்னா நானே நானே பல இடங்கள்ல அத சொல்லியிருக்கேன். இது வந்து என்னுடைய ஒரு ஒரு கோணத்திலான ஆய்வு. இதுக்கு பல கோணங்கள் இருக்கு. பல கோணங்கள்ல ஆய்வு பண்ணலாம். ஆனா அதுக்கான நேரம் நமக்கு கிடைக்கிறது இல்ல. ஸோ அந்த பின்னணியில தான் நம்ம இந்த அரசியல வந்து ஒட்டுமொத்தமா வந்து ஆய்வு பண்றோமே தவிர, இது எல்லாத்தையுமே வந்து நாங்க கரைச்சு குடிச்சுட்டு ஆய்வு பண்ணி பேசுறோம் அப்படிங்கிற அர்த்தத்துல வந்து நீங்க பார்க்க வேணாம்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு எங்களுக்கு நேரமும் கிடைக்கிறது இல்ல. இல்ல அந்த அளவுக்கு நாங்க வந்து இன்னும் அந்த அரசியல்ல முழுமை அடைஞ்சவங்களாவும் நாங்க கருதல. ஏன்னா நாங்களுமே வந்து உங்களை மாதிரி ஒரு சம்பவங்கள பார்த்து அரசியல வந்து கற்கிறோம். அதுக்கு ஒரு அடிப்படை அ அரசியல் புரிதலோட அத பார்க்கணும்னு நெனைக்கிறோம். அந்த பின்னணியில இருந்து இந்த அரசியல நாங்க பார்க்கிறோம். எல்லா எல்லாரும் பேசுற மாதிரி, எல்லா ஆய்வாளர்களும் பேசுற மாதிரியோ, இல்ல பல தரப்பிலானவர்கள் வந்து சிந்தனை ஓட்டத்த வந்து அவங்க பேசுறது எல்லாத்தையுமே நம்ம வந்து உள்வாங்குறது இல்ல. நமக்கு அ ஒரு அரசியல் இருக்கு. நமக்கு ஒரு பின்னணி இருக்கு. அரசியல் பின்னணி இருக்கு. ஸோ அந்த பின்னணியிலிருந்து இந்த அரசியல பார்த்து, அதுக்கும் நடக்கிற நடைமுறைகளுக்கும் என்ன தொடர்பு இருக்கு? அத எப்படி நம்ம வந்து அணுகலாம்? அது நான் அல்டிமேட்டா சொல்லப்போனா, நம்மளுடைய தமிழ்நாட்டு அரசியலுக்கும், தமிழர்கள் அரசியலுக்கும் எப்படி பொருத்தப்பாடோட பார்க்கணும்? இதிலிருந்து என்ன கத்துக்கணும்? அதே மாதிரி மனிதாபிமான அடிப்படையில இந்த பிரச்சனையிலிருந்து நம்ம என்னத்த வந்து உலகத்துக்கு சொல்லணும்? எத வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்? அப்படிங்கிற பின்னணியில தான் வந்து நம்ம இந்த அரசியல ஒட்டுமொத்தமா பேசுறோம். ஸோ அதனால வந்து இதுல பல விஷயங்கள் விடுபடும். இன்னும் குறிப்பா சொல்லப்போனா, நான் போன வீடியோ பேசும்போது ரொம்ப குறுகிய நேரத்துல வந்து அந்த வீடியோவ முடிக்க வேண்டிய தேவை இருந்தது. ஏன்னா எங்களுக்கு அந்த அந்த டைம் வந்து முடிய வேண்டிய இடத்துல தான் வந்து நாங்க இன்னும் சொல்லப்போனா நாங்க வெளிப்படையாவே பேசுனாக்கா, நாங்க Zoomல தான் பேசுறோம். இந்த Zoomல வந்து எங்களுக்கு அந்த 40 நிமிஷம் டைம் தான் இருக்கு. ஸோ அதுக்குள்ள வந்து நாங்க ஒரு சின்ன கலந்துரையாடல பண்ணிட்டு இந்த ரெக்கார்டிங் போகும்போது எங்களுக்கு அந்த நேரம் வந்து போதுறதில்ல. எங்களுக்கு 2வது நாங்க வேற வேலைகள்ல செய்யும்போது எங்களுக்கு நேரத்த ஒதுக்க முடியறதில்ல. ஸோ அதனால அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள ஒரு பிரச்சனைய எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் வந்து எங்களுடைய இதுல வந்து நாங்க பேசுறோமே தவிர, இத ஒரு 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 ஆய்வுபூர்வமானதாகவோ, இல்ல ஒரு அகாடமிக் லெவல்லயோ வந்து இத ஆய்வு பண்ணி இதனுடைய முழுமையான தகவல்கள எல்லாத்தையும் எடுத்து, அது மூலமா நாங்க பேசுறதில்ல. அந்த அளவுக்கு நேரமும் எங்களுக்கு கிடைக்கிறதில்ல. 2வது நாங்க ரொம்ப ஃபாஸ்ட்டா பண்றோம் இத. இத வந்து அ நாங்க ரொம்ப நேரம் எடுத்து பண்றதில்ல. அன்றாட நடக்கிற நிகழ்வுகள, அதிலிருந்து முக்கியமான விஷயங்கள எல்லாத்தையும் எடுத்து, அதுக்கு ஒரு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வச்சு, இது எப்படி நடக்குது? இது என்ன பின்னணியோட நடக்குது? இதுக்கு என்ன காரணங்கள் இருக்கலாம்? இது ஆபத்தானதா? இல்ல இது நல்ல விஷயமா? அப்படிங்கிற இடத்துல இருந்து தான் நம்ம இந்த பிரச்சனைகள எல்லாத்தையுமே பார்க்கிறோம். இன்னும் குறிப்பா சொல்லப்போனா, நேத்து அந்த பேசின வீடியோல நான் தெளிவாவே சொல்லியிருந்தேன். ஏன்னா நான் பேசும்போது, அந்த குறுகிய நேரத்துல பேசுனதுனால எனக்கு அதுக்கு திரும்ப ஞாபகப்படுத்தி சொல்லக்கூடிய நிலையில இல்ல. ஸோ அதனால நான் அது முடிக்கும்போது கூட சொல்லியிருந்தேன். இன்னும் சில விஷயங்கள் பேசணும்னு நெனச்சேன், மறந்துட்டேன் அப்படின்ட்டு. ஸோ அத நான் குறிப்பா சொல்ல வந்தது மிக முக்கியமான 2 விஷயங்கள் அதுல சொல்லணும்னு நெனச்சேன். அத நான் 2யுமே அந்த அந்த ஷார்ட் டெர்ம்ல பண்ணதுனால நான் மறந்துட்டேன். ஸோ அதுல விடுபட்ட ஒரு விஷயம் தான் இது. இது என்னன்னாக்க, இந்த இன்டர்நேஷனல் அ இன்ஸ்டிடியூஷன்ஸ் பொதுவாவே வந்து விக்டிமையும், கிரிமினல்ஸையும் ஈக்குவலா பார்க்கறது, ஈக்குவேட் பண்ணி பார்க்கறதுங்கிறத தொடர்ந்து பண்ணுது. ஸோ அதனுடைய ஒரு பின்கூறுகள் தான் வந்து இதுலயும் தெரியுது. ஸோ இதுல என்ன அ மிக முக்கியமான விஷயம் என்னன்னாக்க, ஒரு ஆக்குபையருக்கும் அ ஆக்குபேஷனுக்கு உள்ளான மக்களுக்கும் வேறுபாடு இருக்கு. அது மோரல் வேறுபாடு இருக்கு. அவங்களுடைய செயல்பாட்டு ரீதியான வேறுபாடு இருக்கு. ஸோ ஒரு ஆக்குபையிங் கண்ட்ரிக்கே அந்த நாட்டினுடைய ஆக்குபேஷன்ல இருக்கிற மக்களுக்குமான அந்த வேறுபாடுங்கிறது, அது போர்லயும் வந்து அந்த வேறுபாடு வந்து இருக்கு. கண்டிப்பா இருக்கு. அப்ப 2யும் ஈக்குவேட் பண்ண முடியாது. இந்த வன்முறையும், அந்த வன்முறையும் சமமானது கிடையாது. ஒரு ஒரு நாடு ஆக்குபேஷன் பண்ணுதுன்னா, அந்த நாட்டுக்கு செல்ஃப் டிஃபென்ஸ்ங்கிற உரிமை வந்து இல்லங்கிறத சர்வதேச விதிகள் சொல்லுது.
அப்ப அந்த பின்னணியில பாத்தீங்கன்னா, இந்த மக்கள் வந்து எதிர்த்து பண்றது இன்சர்ஜென்சி. ஸோ இது வந்து எந்த வகையிலயும் போரா வந்து கருதப்படாது. இது இன்சர்ஜென்சி. உள்நாட்டு கிளர்ச்சி. ஸோ இப்ப இந்த கிளர்ச்சியில பாதிக்கப்படுற மக்களுடைய தரப்ப வந்து நீங்க போர்ல நடக்கிற சண்டைகளுக்கு ஈக்குவேட் பண்ண முடியாது. ஸோ இப்ப இந்த மாதிரியான குறைபாடுகள் சர்வதேச அரங்குல இருக்கு. இப்ப இதுல என்னத்துக்காக அவங்க வந்து இந்த 2யும் ஈக்குவேட் பண்ணி ஜஸ்டிஃபை பண்றாங்கன்னா, அவங்களுடைய நடவடிக்கைகள் ரொம்ப நாங்க நடுநிலைமையா செயல்படுறோம் அப்படிங்கிற பின்னணியில, அதுல குறிப்பா வந்து பாதிக்கப்படுற மக்களுடைய பிரதிநிதிகளை எடுத்து, அவங்கள மிக முக்கியமான இந்த வரலாற்று திருப்புமுனை வாய்ந்த ஒரு இந்த இந்த போர் காலகட்டத்துல வந்து அவங்கள முடக்கறதுக்கான வேலைக்காக இந்த இதை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இது உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த குறிப்பா காசாவோட பிரதமரா இருக்கிற யஹியா சின்வருக்கோ இல்ல முகமது டெய்ஃபுக்கோ இது வந்து பிரச்சனைக்குரியது கிடையாது. ஏன்னா அவங்க வந்து உள்ளுக்குள்ள இருக்கிறாங்க காசா. ஆனா முகமது ஹெனியாங்கிறவரு பொலிட்டிக்கல் லீடர். அவருதான் வந்து நெகோசியேஷன் தோழர், டாக்ஸ் வந்து பண்றாரு. எனக்கு சொல்லுங்க. எனக்கு ஒண்ணு தோணுது. அந்த தோழர் வந்து இதத்தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டாருன்னு நெனைக்கிறேன். அதாவது நேத்து நீங்க சொல்லும்போது இந்த வார்த்தைய சொன்னீங்க. முகமது தெய்ஃபோ, எஹியா சின்வாரோ அவங்கலாம் உள்ள இருக்காங்க. அவங்க போர்க்களத்துல இருக்காங்க. அது ஒரு சரி அவங்க பேர்ல போட்டதுக்கு கூட அ அது சரின்னு நீங்க சொல்லல. அவங்க பேர்ல போட்டதுக்கு ஏதோ ஒரு காரணம் சொல்லலாம். என்ன காரணத்தினால இவரு மேல பேர் போட்டாங்க? இவரு பேச்சுவார்த்தை நடத்துவார்ல அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. மேபி அந்த தோழர் வந்து அந்த வார்த்தைய தப்பா புரிஞ்சுக்கிட்டாருன்னு நெனைக்கிறேன். ஏன்னா எஹியா சின்வாரு, முகமது மேபி தெய்ஃபியும் வந்து இவரு வந்து மேபி இருக்கலாம். போடட்டும் அப்படின்னு அதாவது சொல்றாரு. நான் என்னத்துக்காக நான் இது இது எந்த பின்னணியில சொன்னேன்னா, ஈவன் தோ அவங்க சொல்ற வாதங்கள நம்ம ஏத்துக்கிட்டா கூட, ம். இவங்க 2 பேரும் களத்துல இருக்கிறவங்க, ஆமா. இவங்க வந்து போர் குற்றங்கள்ல நீங்க ஈடுபட்டாங்கன்னு சொல்லி குற்றச்சாட்டு வச்சீங்கன்னா கூட வந்து நம்மளால அத வந்து அ ஏற்றுக்கொள்ள முடியும். புரிஞ்சுக்க ஆனா முடியும். ஏற்றுக்கொள்ள சம்மந்தமே முடியும்ன்றத விட இல்லாம புரிஞ்சுக்க முடியும். நம்ம என்ன புரிஞ்சுக்க காரணம் முடியும். ஆ. ஆனா வந்து சம்மந்தமே இல்லாம தோஹால இருக்கிற ஒரு பொலிட்டிக்கல் பீரோடைய சீஃப வந்து எதுக்கு இதுக்குள்ள கொண்டு வந்தாங்கங்கிறது தான் நம்ம நேத்து சொன்னோம். அதுதான் வந்து இதுல பொலிட்டிக்கல் பிரஷர் இருந்திருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம சொன்னோம். இது வந்து பார்ஷியலா நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம சொன்னோம். நம்ம அந்த எந்த பின்னணியில இன்னொரு வகையில சொல்றோம்னாக்க, இவங்க 2 பேரும் போர்க்களத்துல இருக்கிறவங்க. இப்ப இவங்க வந்து வெளியில போறது இல்ல இப்போதைக்கு. 2வது இவங்க வந்து அந்த அளவுக்கு வந்து சர்வதேச உறவுகள்ல போய் டிப்ளமேட்டிக்கா பேசக்கூடியவர்களும் கிடையாது. இவங்க 2 பேரும் களத்துல இருக்கக்கூடியவர்கள். இப்ப இவங்களுக்கு எதிரா வந்து ஒரு வழக்கோ, இல்ல ஒரு கைது வாரண்டோ பிறப்பிக்கப்படுறதுங்கிறது பெரிய அளவுக்கு எஃபெக்டிவா இருக்க போறதில்ல. ஆனா, இஸ்மாயில் ஹெனியாவுக்கு அது மிகப்பெரிய நெருக்கடிய உண்டாக்கும். அவர் எல்லா நாடுகளுக்கும் பயணம் மேற்கொள்ள முடியாது. இன்னும் குறிப்பா சொல்லப்போனா, சைனாவுக்கு அவர் போயிருந்தார். பேச்சுவார்த்தைக்காக சைனா போயிருந்தாரு. இன்னும் பல நாடுகளுக்கு துருக்கிக்கு போயிருந்தார். இப்படி பல்வேறு நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்ளக்கூடிய இஸ்மாயில் ஹெனியாவுக்கு இது மிகப்பெரிய சிக்கலை உருவாக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அததான் நம்ம அந்த இடத்துல வந்து நம்ம தெளிவுபடுத்தி சொல்லியிருந்தோம். ஐ திங்க் வந்து நான் அதான் சொன்ன காரணம் வந்து அவர் சொன்னதுல எந்த தவறும் இல்ல. நான் சொன்ன காரணம் எனக்கு இருந்த பிரச்சனை என்னன்னா, நான் அந்த ஷார்ட் டேர்ம்ல வந்து முடிக்கணுங்கிறதுக்காக பேசும்போது, நான் பல விஷயங்கள வந்து ம் மறந்துட்டேன். அத நான் அதுலயும் வந்து வீடியோலயும் சொல்லியிருந்தேன். மறந்துட்டேன். நான் அது இன்னும் ஏதோ சொல்ல வந்தேன் மறந்துட்டேன் அப்படின்ட்டு. ஸோ இப்ப இந்த ஒரு விஷயம் மிக முக்கியமான விஷயம். இந்த 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 கேஸ பொறுத்தளவுல. ஸோ இதே மாதிரி இன்னொரு மிக முக்கியமான விஷயம் வந்து நான் சொல்ல வேண்டி இருந்தது என்னன்னாக்க, அந்த 12 செனட் உறுப்பினர்கள், அமெரிக்காவுடைய செனட் உறுப்பினர்கள் வந்து ஐசிசி ப்ராசிக்யூட்டருக்கு எதிரா பேசினத, அவரு இந்த ஸ்டேட்மெண்ட் அவரு வெளியிடும்போது தெளிவுபடுத்தியிருந்தார். இந்த இந்த இன்டிமேஷன் வந்து நீங்க பண்றத வந்து உடனடியா யூ ஹேவ் டு ஸ்டாப் இட் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதாவது வார்ன் பண்ணியிருந்தாரு உங்களுக்கு. ஸோ அது வந்து ஒரு மிக முக்கியமான விஷயம். ஏன்னா அவரு வந்து நீங்க என்னைய வந்து மிரட்டுற வேலைய வச்சுக்காதீங்க. ஸ்டாப் பண்ணுங்க. நீங்க ஒருவேளை தொடர்ந்து வந்து இந்த நடவடிக்கைகள்ல ஈடுபட்டீங்கன்னா, நீங்க எவ்வளவு பெரிய ஆளா வேணா இருக்கலாம். ஆனா நான் வந்து உங்களுக்கு எதிரான அடுத்த கட்ட நடவடிக்கைகளை எடுக்க வேண்டியிருக்கும். ஏன்னா வந்து நீங்க இன்டர்நேஷனல் அதாவது யுனிவர்சல் ஜூரிஸ்டிக்ஷனுக்குள்ள தான் வந்து எல்லாருமே வர்றோம். இப்ப அத வந்து ஒரு ஒரு ப்ராசிக்யூட்டருடைய அ நடவடிக்கைய வந்து அஃபிஷியலோட நடவடிக்கைய வந்து நீங்க அ இன்டிமேட் பண்றீங்க, இல்ல வந்து மிரட்டல் விடுறீங்க, அவங்கள அது செயல்பட விடாம தடுக்கிறீங்கன்னா, உங்க மேலயும் வந்து வழக்கு தொடரப்படலாம். ஸோ நீங்களும் வந்து சர்வதேச அ குற்றவியல் நீதிமன்றத்துல வந்து நீங்க நிறுத்தப்படலாம். ஸோ அததான் அவரு தெளிவுபடுத்தியிருந்தார். ஸோ இப்ப இந்த 2 விஷயத்தையும் மிக முக்கியமான விஷயம் நான் சொல்ல வேண்டியது. அது 2யும் நேத்திக்கு பேசின அந்த தகவல்ல நான் திரும்ப ரீகால் பண்ண முடியல, மறந்துட்டேன்.
அது 2 முக்கியமா சொல்ல வேண்டியிருந்தது. அது 2யும் விட்டுட்டேன். அதுல தான் வந்து இந்த கருத்து வந்திருக்கு. ஸோ அதே மாரி நம்ம ஓவராலா பேசும்போது நம்மளுடைய இந்த இந்த பொலிட்டிக்ஸ்ங்கிறது நம்ம பேசுற பின்னணிங்கிறது இதுதான். எல்லா ஆங்கிள்லயும் நாங்க பேச முடியல. எங்களுக்கான நேரம் இல்ல. அதனால நாங்க குறிப்பிட்ட மிக முக்கியமா கருதுற சில விஷயங்கள அந்த பின்னணியிலிருந்து, அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து நாங்க மக்களுக்கு சொல்றோம். ஸோ இதுதான் எங்களுடைய இது. நாங்க வந்து இதனால நாங்க வந்து ஆய்வு பண்றோம், இல்ல நாங்க வந்து அகாடமிக்கலா வந்து இத பேசுறோம் அப்படிங்கிறதுல நெறைய நாங்க எரர் பண்றோம். நெறைய இடத்துல வந்து பேர்கள் வந்து நான் மறந்துடுறேன். ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு இதெல்லாம் வந்து தயாரிப்பு பண்ணி பேசணும்னா, இப்படி நான் ரெகுலரா வந்து பேச முடியாது. இல்ல 2 நாளைக்கு ஒரு நாள் நான் பேச முடியாது. ஏன்னா நான் வந்து இது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வச்சு பண்ணேன்னாக்கா, அது பெரிய எடிட்டோரியல் பணி. ஸோ அதனால அது வந்து எனக்கு என்னுடைய சூழ்நிலைக்கு, என்னுடைய பெர்சனல் கண்டிஷனுக்கு அது சாத்தியம் இல்லாதது. ஸோ இன்னும் கூட நான் வந்து இந்த உட்கார்ந்து பேசுறது என்னால முடியாம தான் இருக்கு. ஏன்னா வந்து அந்த அளவுக்கு என்னால நேரத்த ஒதுக்க முடியறதில்ல. அதனால தான் நான் ஃபோன்ல பேசுறேன். ஃபோன்ல பேசும்போது இந்த வாய்ஸ் வந்து பிரச்சனை ஆகுது ரெக்கார்டிங்ல. ஸோ அதனால வந்து நானு இதுக்காக தனியா வந்து நேரத்த ஒதுக்கி நான் உட்கார்ந்து பேச வேண்டிய கட்டாயத்துல இருக்கேன். நான் இன்னும் சொல்லப்போனா நான் வந்து உங்கள மாதிரி சாதாரணமா வந்து அன்றாட வேலைகள் செய்யக்கூடிய ஒரு ஆள் தான். ஸோ அதனால எனக்கு இந்த தனி ஒரு ஈவன் தோ ஒரு ஒரு ஜர்னலிஸ்ட் மாதிரியோ இல்ல ஒரு ஆ இந்த இந்த துறை சார்ந்தவர்களாகவோ வந்து நான் வந்து இருக்க முடியறதில்ல. அந்த அளவுக்கு எனக்கு நேரமும் ஒதுக்க முடியறதில்ல. ஸோ அதெல்லாம் வந்து இந்த இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து தோழர்கள் புரிஞ்சுக்கணும். நான் வந்து இத ஸ்பெஷலைஸ்டா உட்கார்ந்து பார்த்து இதையே பண்றதா வந்து நீங்க நினைக்க வேண்டாம். நானும் ரெகுலரா உங்கள மாதிரி செயல்படக்கூடிய ஒரு ஆள் தான். ஸோ அதனால நாங்க 2 பேருமே அந்த மாதிரி தான் இருக்கோம். ஸோ அந்த மாதிரி எங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது அன்றாட தகவல்கள வந்து நாங்க வந்து வாட்ச் பண்றோம். முன்னாடி நடந்த நிகழ்வுகளோட தொடர்புபடுத்துறோம். அதன் மூலமா எங்களுடைய அரசியல் அ சிந்தனை ஓட்டத்திலிருந்து நாங்க வந்து ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வைக்கிறோம். ஸோ அத தயவுசெய்து தோழர்கள் புரிஞ்சுக்கங்க. நாங்க எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோட இருக்கோம் அப்படிங்கிறத. ஸோ அதனால நீங்க வந்து அ ஒரு ஆய்வாளர்ட்ட கேட்கிற கேள்வியோ, இல்ல ஒரு ஆய்வாளர்ட்ட பார்க்குற மாதிரியே வந்து எங்கள பார்க்க வேண்டாம். நாங்களும் உங்கள மாதிரி சாமானியர்கள் தான். ஸோ அதனால நாங்களும் நெறைய தவறுகள் பண்ணலாம். நாங்க அந்த இடத்துல வந்து நாங்க சொன்னதெல்லாம் சரின்னு இல்ல. இப்ப நீங்க கடந்த நாங்க கிட்டத்தட்ட 100 வீடியோவுக்கு மேல பேசியிருக்கிறோம். பல இடங்கள்ல நாங்களே கான்ட்ரடிக்ட் ஆவோம். ஏன்னா, ஒரு நாள் நாங்க பார்க்குற விஷயங்கள், அன்னைக்கு வேற ஒரு அ இது வந்து முக்கியமானதா தெரியும். அடுத்த நாள் அதுக்கு மாற்றான விஷயங்கள் நடக்கும். ஸோ இது எல்லாமே வந்து இந்த இந்த டயலெக்டிக்கா தான் வந்து இந்த குளோபல் ஈவென்ட்ஸ்ங்கிறது நடக்குது. ஸோ அதனால ஒரு இடத்துல நம்மளால ஸ்டிக் பண்ண முடியாது. ஏன்னா அன்றாட நிகழ்வுகள வந்து ஆய்வு பண்ணும்போது, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பரிணாமத்துல போயிட்டு இருக்கும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜிய நோக்கி நகரும். ஸோ அதனால எல்லாத்தையுமே நம்ம எடுத்து பார்க்க வேண்டியிருக்கும். ஸோ இதுல சில கோரான விஷயங்கள வந்து நம்ம வந்து எப்பவுமே வந்து மாத்துறது கிடையாது. ஸோ அது கண்டிப்பா அத நோக்கி தான் போகுதுங்கிறத வந்து நம்ம தெளிவா சொல்றோம். அன்றாடம் நடக்கிற நிகழ்வுகள்ல நெறைய மாற்றங்கள் வருது. அன்றாடம் நடக்கிற மாற்றங்கள் பின்னணியில தான் வந்து நம்ம அத பத்தி ஸோ இது இது வந்து மாறி இருக்கு. இது இந்த மாதிரியான சிந்தனை ஓட்டத்தோட போகுது. இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜிக் இன்ட்ரெஸ்ட்டோட நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்றோம். ஸோ அதெல்லாம் தோழர்கள் வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். ஏன்னா நீங்க ஒரு வீடியோவ பார்த்துட்டு இல்ல நீங்க வந்து இப்படி சொன்னீங்க, அது நடக்கல. நாங்க இன்னும் சொல்லப்போனா நம்மளால பிரிடிக்ட்டே பண்ண முடியாது. பொலிட்டிக்ஸ பொறுத்தளவுல நம்ம எதையுமே பிரிடிக்ட் பண்ண முடியாது. நம்ம இதுக்கு முன்னாடி நடந்த நிகழ்வுகள் எத நோக்கி நகருது? இதுல என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கு? யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு? யார் இதனுடைய பெனிஃபிஷியரி? இது எல்லாத்தையுமே பார்த்து, அதிலிருந்து ஒரு கருத்த வந்து நம்ம சொல்றோமே தவிர, இதுதான் நடக்கணுன்ற அவசியமும் கிடையாது. ஸோ இந்த இந்த ஜியோபாலிட்டிக்ஸ்ங்கிறதோ, இல்ல சர்வதேச அரசியல்ங்கிறதோ, இந்த மாதிரியான ஒரு ஒரு டயலெக்டிக் ஃபார்ம்ல தான் வந்து இயங்குதே தவிர, எதுவுமே ஃபிக்ஸ் பண்ணப்பட்டு இயங்குறது இல்ல. அதுதான் பல இடங்கள்ல நம்ம பல விஷயங்கள்ல நம்ம வந்து தெளிவுபடுத்துறோம். எதையுமே வந்து நீங்க ஸ்டிக் பண்ணாதீங்க. இது இப்படித்தான் நடக்குதுங்கிறது இல்ல. பல்வேறு காரணிகள் இருக்கு. இதுக்கு பல்வேறு பேக்ரவுண்ட் இருக்கு. இதுல ஒரு தரப்பினர் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சாங்கன்னா, அதுக்கு கவுண்டர் ஸ்ட்ராட்டஜி இன்னொரு தரப்பினர் வைக்கிறாங்க. 3வது தரப்பினர் அதிலிருந்து ஏதாவது ஆதாயம் அடையலாமான்னு பார்க்குறாங்க. ஸோ இப்படி பல்வேறு ஆக்டர்ஸ் உடைய ரோல் வந்து இதுல வந்து இயங்குது. ஸோ இது எல்லாம் சேர்ந்து அவுட்கம் வந்து எத நோக்கி போகுங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா நம்ம என்ன சொல்ல வர்றோம்னா, ஒரு ஏகாதிபத்திய சக்தியுடைய நலனுக்காக இந்த பகுதியில இந்த மாதிரியான சிக்கல்கள் உருவாகுது. அத கவுண்டர் பண்றதுக்கான ஒரு ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இந்த பகுதியில உருவாகுது. அது 2க்கும் இடையில நடக்கிற விஷயங்கள்ல, இதுக்கு என்ன நடக்குது? அதுக்கு என்ன நடக்குது? இதனுடைய பின்னணி என்ன? அதனுடைய பின்னணி.
இதுல யாருக்கு பாதிப்பு ஏற்படுது, யாரு வந்து இதை எப்படி அணுகுறா, அவங்க என்ன மாதிரியான சிந்தனை ஓட்டத்தோட இதை அணுகுறாங்க, இது எல்லாத்தையுமே சேர்த்து தான் நம்ம பார்த்து அதுல இருந்து நம்ம சொல்றோமே தவிர ஒரு இதுல வந்து ஸ்ட்ரிக் பண்ண முடியாது. இப்ப அமெரிக்காவுடைய ஸ்ட்ராட்டஜியே ஒர்க் ஆகும்னு இல்ல. அதே மாதிரி ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் உடைய ஸ்ட்ராட்டஜி தான் கம்ப்ளீட்டா ஒர்க் ஆகணும்னு இல்ல. இது 2மே அந்த போட்டிகள் நடந்துகிட்டே தான் இருக்கு. இதுல வந்து ஓவர் கம் பண்ணி யாரு வர்றா? யாருக்கு வந்து வாய்ப்புகள் குறைவா இருக்கு? யாரு வந்து வீழ்த்தப்படுறா? அப்படிங்கிறத எல்லாத்தையும் சேர்த்து தான் பார்க்கணுமே தவிர, ஒரு சிந்தனை ஓட்டத்தோட இல்ல ஒரு பகுதி ஒரு ஒரு பெர்ஸ்பெக்டிவோட வந்து நம்ம இத பார்க்க முடியாது. இத வந்து வெளியில இருந்து பார்த்தாகணும். அதுக்குதான் முடிஞ்ச வரைக்கும் நாங்க வந்து உள்ள போகாம நின்னு வெளியில நின்னு பார்க்கறதுக்கான முயற்சியில ஈடுபடுறோம். சோ அந்த இடத்துல தான் நம்ம இந்த மாதிரியான கருத்துக்களையும் சொல்ல வேண்டியிருக்கு. இது ஏன் நடக்குதுங்கிற இடத்துல வந்து நம்ம ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இல்ல பலஸ்தீனிய மக்கள் கூட வந்து போய் ஒண்ணா நின்னுகிட்டு இதை நம்ம சொல்ல முடியாது. சோ இப்ப வெளியில இருந்து பார்த்து சொல்லும்போது அந்த ஆங்கிள் சொல்லும்போது அது உங்களுக்கு தவறா தெரியுது. நாங்க எந்த வகையிலயும் வந்து பலஸ்தீன மக்களுக்கு எதிரான கருத்து எந்த இடத்துலயும் எந்த காலத்திலயும் நாங்க சொல்ல மாட்டோம். அவங்களுக்கு நன்மை என்னவோ அதை மட்டும்தான் நம்ம பேசுவோம். நடக்கிற விஷயங்களை அரசியலா ஆய்வு பண்ணும்போது இந்த மாதிரியான கருத்துக்கள் வந்து நாங்க பதிவு பண்றோமே தவிர எந்த இடத்துலயும் எங்களுடைய அரசியல் நிலைப்பாட்டுல எந்த மாற்றமும் இல்லை. அதே போல தோழர் நான் இன்னொன்னு சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா இந்த என்னுடைய இந்த டிராவல் சேனல்ல வந்து நம்ம இத பத்தி பேசுவோம் அப்படின்னு நான் முடிவு எடுத்தப்போ, அ நம்ம பேச ஆரம்பிக்க முடியும் நீங்க சொன்னீங்க. நம்ம எத பத்தி பேசலாம் அப்படின்னப்போ, நான் 2, 3 விஷயம் சொன்னேன். என்ன நடந்திருக்கு? இதோட ஹிஸ்டரி எல்லாம் பேசலாம்ன்ட்டு. அப்ப நீங்க சொன்னீங்க, "ஹிஸ்டரி எல்லாம் எல்லாரும் பேசுவாங்க. அதெல்லாம் வேண்டாம். இப்போ வந்து ஒரு மிக முக்கியமான விஷயத்த வந்து எல்லாரும் முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அத வந்து ஹமாஸ குற்றவாளியா சொல்றது. அத வந்து நம்ம வந்து ஹமாஸுக்கு செஞ் அ த இது நட இது நடத்தின நடவடிக்கை வந்து அ தவறு இல்ல. அது வந்து சர்வதேச அளவுல ஒரு ஆக்குபையர் அதாவது பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து திருப்பி தாக்குறதுல எந்த தவறும் இல்லன்னு நம்ம சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லி அத ஆரம்பிச்சோம். அப்படிதான் நம்மளுடைய மிக முதல் வீடியோ நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, நான் அந்த வீடியோவோட இது கூட தம்ப்நெயில் கூட போடுறேன். அந்த வெரி ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம அதான் பேசியிருப்போம். இத ஏன் சொல்ல வரேன்னா, நீங்க மத்தவங்க இத பார்க்கறதுக்கும், ஒரு YouTubeக்காக ஒரு பேட்டி குடுத்து, ஒரு பரபரப்பா டைட்டில வச்சு உங்கள உள்ள இழுத்துட்டு வர்றது வந்து பார்க்க வைக்கிறதுக்கும், அ என்ன நடக்குது? என்ன ஃபேக்ட்? எது சரி? எது தப்பு? அப்படின்னு சொல்றதுக்கும் நெறைய வித்தியாசம் இருக்கு. நாங்க வந்து எது சரி? எது தப்பு? அ எந்த வரலாற்றுல நம்ம எது கூட நிக்கணும்? அப்படின்ற இடத்த நாங்க தெரிஞ்சு வச்சிருக்கோம். ஓகே. பாதிக்கப்படுறவங்க கூட தான் நம்ம வரலாற்றுல நிக்கணும். அப்படின்றத நாங்க தெரிஞ்சு வச்சிருக்கோம். ஸோ, அதனால நாங்க அத தான் ஃபாலோ பண்றோமே தவிர, நீங்க நெனைக்கிற மாதிரி இவங்க பேசுறாங்கன்னா, ஓகே. இன்னொருத்தவங்க இவங்கள விட நல்லா பேசுறாங்க. இன்னொருத்தவங்க நல்லா பேசுறாங்கன்னா, தாராளமா நீங்க அத பார்க்கலாம். பார்க்கக்கூடாதுன்னு இல்ல. ஆனா, எது அரசியல்? எந்த அரசியல் வந்து இந்த மக்களுக்கு தேவை? எந்த அரசியல் வந்து நம்ம கூட நிக்கணும்? யார் கூட நம்ம நிக்கணும்? அப்படின்றது தான் முக்கியம். அதத்தான் நாங்க வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கோம். அதத்தான் சொல்லணும்னு நெனச்சோம். இது நாங்கலாம் ஒவ்வொரு தடவையும் சொன்னது கிடையாது. பட் இந்த தோழருடைய கமெண்ட்க்கு பிறகு நாங்க இதெல்லாம் சொல்ல வேண்டிய ஒரு இல்ல தேவை அது ஏற்பட்டுச்சு. வேற ஒண்ணும் இல்ல. இப்ப இது தோழர் வந்து ஒருத்தர் கமெண்ட் பண்றாருங்கிறது மட்டும் இல்ல. அது நம்மளுடைய அந்த நம்ம என்ன மாரி பார்க்குறோங்கிறதையும் கொஞ்சம் தெளிவுபடுத்திறது தான் சரியா இருக்கும்னு நெனச்சேன். அதுதான் சொன்னேன். கரெக்ட்டுங்க, அதே மாரி கரெக்ட்டுங்க. அன்னைக்கு இன்னொரு தோழர் வந்து கேட்டிருந்தாரு. அது என்னன்னா, அ என்னுடைய அந்த இதுல வந்து பதிவு பண்ணியிருந்தாரு. ட்விட்டர்ல. அ நீங்க வந்து ஜூயிஷ் மக்கள் எல்லாம் வந்து அ எல்லாருமே வந்து குற்றவாளி இல்லன்னு சொல்றீங்க. இப்ப பார்த்தீங்களா, அந்த எய்டு பொருட்கள பூரா போட்டு உடைக்கிறாங்க. மக்கள் தான் போட்டு உடைக்கிறாங்க அப்படின்னு. அது அந்த கான்டெக்ஸ்ட்ட வந்து ஒரு தோழர் வந்து புரிஞ்சுக்கலன்னு நெனைக்கிறேன். ஏன்னா நான் அந்த எந்த கான்டெக்ஸ்ட்ல அன்னைக்கு நம்ம பேசியிருந்தோம்னா, சர்வதேச அளவுல ஜூயிஷ் மக்கள்ங்கிறவங்க வந்து 2 பகுதியா வந்து நீங்க ஜூயிஷ் மக்கள பிரிக்கணும் முதல்ல. ஒண்ணு வந்து இஸ்ரேலுக்குள்ள இந்த சைனிஸ்ட் சிந்தனை ஓட்டத்தோட இந்த நாட்டினுடைய மக்களா மாறின ஆக்குபையர்ஸ். இன்னொரு மக்கள் வந்து இந்த ப்ராஜெக்ட்க்குள்ள வராம அமெரிக்கா, மேற்குலக நாடுகள், பல்வேறு நாடுகள்ல உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஜூயிஷ் மக்கள். ஸோ இப்ப இந்த 2 பிரிவு இருக்குங்கிறத வந்து முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும். நம்ம எந்த பிரிவ பத்தி நம்ம அன்னைக்கு பேசியிருந்தோம்னா, ஒட்டுமொத்தமான ஜூயிஷ் மக்கள் அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா, அது இஸ்ரேல்ல இருக்கிற ஜூயிஷ் மக்கள் மட்டும் கிடையாது. உலகம் முழுக்க இருக்கிற ஜூயிஷ் மக்கள். ஸோ அந்த மாதிரியான ஒட்டுமொத்தமா ஒரு ஜூயிஷ் மக்கள வந்து ஒரே குடைக்குள்ள கொண்டு வந்து இதுக்கு குற்றவாளி கூண்டுல நிறுத்துறதுங்கிறதுல நமக்கு உடன்பாடு கிடையாது. அது ஆன்டி செப்டிசம். அதே நேரத்துல இப்ப நம்ம அதுக்கு முன்னாடி பல வீடியோக்கள்ல நம்ம பேசியிருக்கோம். ஒட்டுமொத்த அ இஸ்ரேல் மக்களுமே
ஜைனிஸ்ட் சிந்தனை ஓட்டத்தோட போயிட்டாங்க. அவங்க எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட அந்த ஜெனோசைடல் சிந்தனையோட இருக்கிறாங்கங்கிறத வந்து நம்ம பல இடங்கள்ல பேசியிருக்கோம். அது நீங்க வெறுமனே அத நீங்க வந்து சிவிலியன் சொசைட்டியா நீங்க பார்க்க முடியாது. அந்த ஒட்டுமொத்த சிவிலியன் சொசைட்டியுமே வந்து ஃபாசிஸ்ட் எலமெண்ட்டா மாறிடுச்சு அப்படிங்கிறதையும் நம்ம பல இடங்கள்ல பேசியிருக்கோம். ஸோ அதனால அந்த இடத்துல வந்து நீங்க அ இஸ்ரேல்ல இருக்கிற ஜூயிஷ் மக்களையும், நீங்க உலகத்தினுடைய ஜூயிஷ் மக்கள்னு ஒட்டுமொத்தமா சொல்ற ஜூயிஷ் மக்களையும் வந்து ஒண்ணா சேர்க்கிறதுங்கிறது குழப்பமா தான் இருக்கும். ஸோ அதனால இஸ்ரேலுக்குள்ள இருக்கிற ஜூயிஷ் சிவிலியன் மக்கள்ங்கிறவங்க கிட்டத்தட்ட நெத்தன்யாகு என்ன விரும்புறாரோ அததான் வந்து அவங்க செய்யணுங்கிறாங்க. அவங்க அவங்க விரும்புறது தான் நெத்தன்யாகு செய்றாரு. ஸோ அதனால வந்து அந்த வேறுபாடுகளை நீங்க புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி உலகம் முழுக்க இருக்கிற ஜூயிஷ் மக்கள்ல பல்வேறு ஜூயிஷ் ஆர்கனைசேஷன்ஸ் இன்னைக்கு பெரிய அளவுக்கு போராட்டங்கள் நடக்குது. நாட் இன் அவர் அவர் நேம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அளவுக்கு போராட்டம் நடக்குது. அது கில்ட்டியா ஃபீல் பண்ணுது. ஸோ இது அந்த மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துங்கிறது அது உணருது. ஸோ அதை தான் நம்ம சொன்னோம். ஸோ இது ஒட்டுமொத்த உலகத்துல ஜூயிஷ் மக்களுக்கு எதிரான இந்த ஆன்டி செமிட்டிசம் சிந்தனை வளர்றதுக்கு காரணமா அமையுது. முழுமையான ஆன்டி செமைட்னு சொன்னாக்க இந்த எலைட் செக்ஷன் தான். அமெரிக்காவில் இருக்கிற எலைட் செக்ஷன் தான் வந்து ஆன்டி செமைட்டு. அவங்க இந்த ஜூயிஷ் மக்களை ஃப்ரண்ட்ல கொண்டு வந்து நிறுத்திட்டு தங்களுடைய ஏகாதிபத்திய நலனுக்கான சண்டையை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம். ஸோ அந்த பின்னணியிலிருந்து நீங்க பார்க்க இங்குள்ள போய் இந்த ப்ராஜெக்டுக்குள்ள ஜைனிஸ்ட் ப்ராஜெக்டுக்குள்ள போய் இங்க இருக்கிற பல சீனியர்களை வெளியேற்றிட்டு அவங்க வீட்டை போய் பிடிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் வெளியில இதுக்கு எந்த தொடர்பும் இல்லாம இருக்கிற ஜூயிஷ் மக்களுக்குமான அந்த வேறுபாடை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஏன் வந்து இது எல்லாத்தையும் ஒரே பேஸ்கெட்குள்ள போடக்கூடாதுன்னு நாங்க சொல்றோங்கிறத நீங்க புரிஞ்சுக்க முடியும். ஸோ அந்த வேறுபாடுகளை புரிஞ்சுக்கங்க. எந்த கான்டெக்ட்ல பேசுறோங்கிறத நீங்க புரிஞ்சுக்கங்க. எதை வச்சு பேசுறோம், அன்றைய தலைப்புல நாங்க எதை வச்சு பேசுறோங்கிறத நீங்க தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் நாங்க பேசுற அரசியலை நீங்க புரிஞ்சுக்க முடியும். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்னா போட்டு குழப்பிட்டு நான் ஒரு நாள் வந்து ஒரு இந்த இந்த இஸ்ரேலுக்குள்ள இருக்கிற ஜூயிஷ் மக்களை பத்தி நான் பேசுறத நீங்க ஒட்டுமொத்த ஜூயிஷ் மக்களுக்கும் நான் பேசினேன் அன்னைக்கு நீங்க அப்படி பேசுனீங்க, இன்னைக்கு இப்படி பேசுறீங்கன்னு நீங்க புரிஞ்சுக்காதீங்க. ஸோ அந்த வேறுபாடுகள் அந்த டீட்டெயில்ஸை வந்து நீங்க தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் நாங்க பேசுற அரசியலையும் நீங்க தெளிவா புரிஞ்சுக்க முடியும். ஸோ அந்த இடத்துல நாங்க எந்த இடத்துலயும் வந்து நாங்க ஆன்டி செமைட் கிடையாது. அந்த சிந்தனை ஓட்டத்தையும் நாங்க அனுமதிக்கிறது கிடையாது. நாங்க விரும்புறதும் கிடையாது. எங்களுடைய பொலிட்டிக்ஸ் அதுவும் கிடையாது. ஸோ அதனால எந்த ஒரு இனத்துக்கு எதிராகவும் நாங்க செயல்பட போறது இல்லை. அது எந்த இனமா இருந்தாலும் சரி. ஸோ அதனால நீங்க அந்த வேறுபாடுகளை எந்த கான்டெக்ட்ல பேசுறோங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கூட உங்களுக்கு அந்த குழப்பங்கள்லாம் வராது. ஓகே தோழர். நம்மளும் வந்து இறுதி நேரத்துக்கு வந்தாச்சு. நம்ம நெறைய பேசணும்னு இருந்தேன். அந்த முக்கியமா வந்து சைனால நடக்கக்கூடிய நேத்து வந்து சைனா வந்து போயிங் டிஃபென்ஸ் மேல வந்து தடை விதிச்சிருக்கு. அத பத்திலாம் பேசணும்னு நெனச்சேன். பட் ஆனா வந்து நம்ம இதுக்கே நமக்கு நேரம் முடிய போகுது. ஸோ இந்த ஒரு வீடியோ இதுக்காகவே இருக்கட்டும். சொல்லுங்க தோழர். ஆமா. இது இது பேசலாம். அது மட்டும் இல்லாம இன்னும் பல்வேறு நிகழ்வுகள் நடக்குது. அடுத்த ம். அ இந்த போர் முறைகள் மாற்றம் வந்து அடையுது. பல விஷயங்கள் அத பத்தி பேச வேண்டியிருக்கு. ம். ஏன்னா ஏற்கனவே இருந்த அ பவர்ங்கிறது பவர் போஸ்டர்ங்கிறது இப்ப கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிருக்கு. ம். ஸோ ம். அதனுடைய விளைவுகள் வந்து சர்வதேச அரங்கில் இடம்பெற போர்களுடைய நடைமுறைகள்ல வேற மாற்றங்கள் வருது. ஸோ ம். அதையும் நம்ம பேச வேண்டியிருக்கு. ஏன்னா இதுல குறிப்பா சொன்னா அந்த ஸ்லோவோக்கியாவுடைய அதிபருடைய தாக்குதல். அசாசினேஷன் அட்டம்ப்ட் ஆமா. ஃபிகோ அசாசினேஷன் ஃபிகோ. அட்டம்ப்ட் ம். ஆமா ராபர்ட் ஃபிகோ அவருடைய அவருக்கு ஏற்பட்ட அந்த நிகழ்வு, இப்போ ஈரானியன் பிரசிடென்ட்டுக்கு ஏற்பட்ட இந்த ஆஹ், மரணம். ஸோ இது போல வந்து ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோவுடைய ஆஹ், அரசுக்கு எதிராக ஏற்பட இருந்த கிளர்ச்சி நடவடிக்கை, இப்படி பல்வேறு இடங்கள்ல வந்து ஒரு ஹைபிரிட் வார்ஃபேர் வந்து ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இது இது வந்து ஏன் வந்து நடக்குதுங்கிறதுக்கு பல்வேறு ஆஹ், காரணங்கள் இருக்கிறதா ஃபீல் பண்ண முடியுது. ஸோ அதெல்லாமே பேச வேண்டியிருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னும் பல்வேறு இடங்கள்ல பல நிகழ்வுகள் நடக்குது. ஹெய்ட்டியோடைய போராட்டம் வந்து தீவிரமடைஞ்சு அங்க வந்து ஒரு இடைக்கால நிர்வாகம் ஒன்று உருவாக்கி இருக்கிறாங்க. அது யார் பின்னணியில இருந்து உருவாக்குறாங்கங்கிறத வந்து பேச வேண்டியிருக்கு. அதே மாதிரி ஆஹ் ஆஹ் இதுல
பசிபிக் பிராந்தியத்துல இருக்கிற பிரெஞ்சோட ஒரு காலனியில ஒரு மிகப்பெரிய போராட்டம் வந்து வெடிச்சிருக்கு. ஸோ அத பத்தி பேச வேண்டியிருக்கு. ஆமா. ஆஸ்திரேலியா பக்கத்துல இல்லையா? பல இடங்கள் பல இடங்கள்ல வந்து நிகழ்வுகள் வந்து நெறைய நடக்குது. ஜியோபொலிட்டிக்கல் நிகழ்வுகள் நடக்குது. காங்கோட இப்போ அரசியல்ங்கிறது மிக முக்கியமானது. அங்க ஏன் இந்த போராட்டம் நடக்குது? ஏன் வந்து இந்த சண்டை நடந்துகிட்டு இருக்கு? அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம பேச வேண்டியிருக்கு. இதுல பல எக்ஸ்ப்ளாய்டேஷன் பண்ற விடுதலை அமைப்புகள் வந்து விடுதலை அமைப்புகள்னு சொல்லிட்டு இருக்கிற அமைப்புகள், பல அமைப்புகள் வந்து கூலிப்படைகள் மாதிரி செயல்படுது. ப்ராக்ஸி ஃபோர்ஸா மேற்குலக நாடுகளுக்கு. இப்ப அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டுக்காக செயல்படுற ஃபோர்ஸுகளும் இருக்கு. அதுல எல்லாரையும் ஒரே குடைக்குள்ள அடைக்கிற பிரச்சாரமும் நடக்குது. எல்லா விடுதலை அமைப்புகளும் வந்து மோசமானவங்க அப்படிங்கிற ஒரு பிரச்சாரமும் வந்து தொடர்ந்து இடம்பெறுது. குற்றச்சாட்டுகள் எல்லாம் ரவுடி கேங்ஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரே குடைக்குள்ள அடைக்கிற முயற்சியும் நடக்குது மேற்கத்திய குடங்கள்ல. ஸோ இப்ப இதெல்லாம் பல விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு. உண்மையா சொல்லப்போனா தோழர்கள் மன்னிக்கணும், எங்களுக்கு நேரம் கிடைக்கல. உண்மையா சொல்லப்போனா பேசணும், நிறைய பேசுறதுக்கு இருக்கு. ஆனா நேரம் கிடைக்கல. ஸோ கொஞ்சம் அதெல்லாத்தையும் சரி பண்ணி வந்தோம்னாக்க நிறைய தகவல்கள் வந்து நம்ம பேச முடியும். அது கொஞ்சம் டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன். தோழர்கள் கொஞ்சம் பொறுத்தீங்கன்னா சரியா இருக்கும். ஆமா தோழர். எல்லாத்துக்குமே நேரம் தான் தேவைப்படுது. தனித்தனியா தான் அத பண்ணி ஆவணும். ஓகே. இந்த இத இதோட முடிச்சுக்குவோம். நம்ம அடுத்த இந்த இதுல எல்லாத்தையும் சொன்னது எல்லாத்தையும் லைன் அப் பண்ணிட்டு ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணுவோம். அதேபோல இந்த அப்டேட்டும் வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு தொடர்ந்து. பலஸ்தீன் குறித்தான அப்டேட்டும். உங்க டயத்துக்கு ரொம்ப நன்றி செந்தில் தோழர். தோழர்களுக்கும் நன்றி. நன்றி நன்றி தோழர்களுக்கு. மீண்டும் சந்திப்போம் தோழர்களே. நன்றி, வணக்கம்.